மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்க மாதிரி அது கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11. நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎஸ்சி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஹெச்டி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா 2 எடுத்துகிட்டு வந்து 3 பஸ் மாறி வந்தேன். இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சேன். அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறது அவங்க அப்பா இருந்தார். எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனி ஆளாக 95 பஸ் ஏறி இங்கே வரராஜபுரத்துலேருந்து அங்கிருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க. இந்த இதில் அஃபிடபிட் அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகர டப்பா எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது எனது அம்மா, எங்கள் அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி, எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஹானஸ்டாக இருந்தாருன்னா, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன். அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளாக தெரியும். அவர் இறந்தப்போ கேஜி ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வர கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவரோட காரை விற்று, அவை அம்பாசிடர் காரை விற்று தான் திருப்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் வச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அனுப்பிச்சோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2000 ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கப்புறமா 33 வயசு எங்கள் அம்மாவுக்கு. ஒரு சிங்கிள் மதர், ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும் என் தங்கச்சிக்கு 3 வயசு, ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது எனக்கு 11 வயசு. எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டாக கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து அதை யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் மை ஹீரோ. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது படிப்பு கொடுத்தாங்க. அப்படி படிச்சங்காடி தான் அவர் சொல்கிறாரு. அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஎம் அஹமதாபாத்தில் படித்தாங்க. எலெக்ஷன் வந்து மாணவர் தலைவராக ஜெயிச்சிட்டாங்க. இது பேசணும்னா நிறையா பேசலாம். இவர் இந்த செயல்னால எங்கள் அப்பா வந்து சிங்கானூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு, மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவர் இப்படி பேசின செயல்னால அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள், எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும், சிங்கானலூர்ல இந்த தண்ணி பைப்பினால அவள் நலத்திட்டனால பயன்பெற்ற மக்களும், எங்க சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒருவர், அதுவும் பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ்எம்எல்ஏனா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா அது இளைஞர் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கும். அரசியல் அப்படிங்கிறது மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இப்போ நான் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது பேசினேன்னா, இவ்வளோ பர்சனலாக என்னை பற்றி நான் சொல்லணுங்கிறதே அவர் பேசின வரைக்கும் நான் தள்ளப்பட்டேன். சும்மா ஒரு சாதாரணமாக இந்த தகரப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் பெரிய ஆளாயிட்டேன்னு 77 ஏக்கர் வச்சு அது ஒரு சாதாரணமாக கஷ்டப்பட்டு மேலே வந்து நான் சொல்கிறேங்க. பிஎஸ்ஜியில் நான் என் கிளாஸ்மேட்ஸ் நான் சொல்கிறேங்க, அப்பா அம்மா காலில் போட செருப்பு இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் படித்து பிஎஸ்ஜியில் வேலை வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அழுத தருணத்தை நானே பார்த்துருக்கேன் கண்ணால். இவர் வந்து மைக்கில் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு, இவரை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோட கதை மாதிரி இப்போ என் கதை சொன்னங்காட்டி உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் இந்த மீடியா துறையில் நீங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. அதனால நான் தான் சொல்லி தவறாக சொல்லக்கூடாது. மறைந்து என் தந்தையை பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி, எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். கொஞ்சம் கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் புறந்தள்ள மாட்டாங்க. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை
இந்த காணொலி மூலமாக இந்த பிரஸ் மீட் மூலமாக அண்ணாமலை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இங்கே சும்மா அண்ணாமலை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் பர்சனலாக அவரை பற்றி பேசுறதுக்கோலாம் எனக்கு வரலைங்க. ஏன்னா களம் எங்களுக்கும் திமுக தான் எனக்கு 100% தெரியும். சரி ஏதோ ஒரு படிச்ச இளைஞராச்சு அப்படிங்கிறனால தான் வாங்க கோயம்புத்தூருக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பேசலாம்னு சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கே அவர் எதுவும் பதில காணும். இப்பவும் சொல்றேன், கணபதி ராஜ்குமார் அன்னைக்கும் சொல்றேன், வாங்க ஆக்கப்பூர்வமா கோயம்புத்தூர் எப்படி டெவலப் பண்ண போறோம் அதுக்கு பேசுவோம். அதுதான் முக்கியம். இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்க ராமச்சந்திரன் பத்தி நீங்க அண்ணாமலை சொல்லியோ நான் அண்ணாமலை பத்தி ராமச்சந்திரன் சொல்லியோ அது முக்கியம் கிடையாது. கோயம்புத்தூர் காரணா கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண முடியும்? கோயம்புத்தூருக்கு திமுக எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சொல்லணும்னா டேட்டா வைஸே நான் சொல்ல விரும்பல, சும்மா தான் சொல்ல விரும்பல. இப்போ கோயம்புத்தூர்ல கிளீன்லினஸ்ல கோயம்புத்தூர் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா 42வது இடத்துல இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட் எக்ஸாக்ட்லி 182வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, வழக்குகள் ப்ராப்பர்ட்டிஸ் மேல வழக்குகள் போறாங்க, கேஸ் அது இதெல்லாம் 2021 அப்போ 828 இருந்தது. இப்போ 2022 அவங்க ஆட்சி மாதிரி ஒரு வருஷ காலத்திலேயே பாத்தீங்கன்னா 1443 உயர்ந்திருக்கு. அதையெல்லாம் தேடி போதைகள். இப்போ கோயம்புத்தூர் ஒரு நல்ல சிட்டி, ஒரு அருமையான சிட்டி. இது அடுத்து ஒரு விஷனோட எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோயம்புத்தூர்கார உணர்வுபூர்வமா கோயம்புத்தூரை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நானா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற மக்களுக்கு இருந்தாலும் சரி. போதைப் பொருள்ங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். இல்ல போதைப் பொருள் எடுக்க எடுக்க ஆண் யாரு பெண் யாரும் கூட தெரியாத அளவுக்கு அந்த பிரெயின் செல்ஸ் மாறக்கூடிய அளவு போதைப் பொருள் ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம வருங்கால சங்கதிக்கு நம்ம என்ன சொத்து பத்து அது இதெல்லாம் கொடுத்துட்டு போறதை விட இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் அதையெல்லாம் தாண்டி அவங்க மைண்ட்ல நல்ல சிந்தனைகளையும் நம்ம கொடுத்துட்டு போகணும். அதுதான் இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேரம்பேத்திக்கெல்லாம் நாளைக்கு ஒரு சரியில்லாத ஒரு சமூகத்துல வாழணும்னா எப்படி வாழ முடியாது. அதே 180 kg கஞ்சா, 4843 செடேட்டிவ் டேப்லெட்ஸ், 42 கிராம் சிந்தட்டிக் ட்ரக், அது மட்டும் இல்ல 350 கிலோ கஞ்சா சாக்கெட், இந்த மாதிரி இருந்து பீலமேட்ல பிடிச்சாங்க. அந்த அளவு ஒரு மோசமான நிலைமை இருக்கு. இப்ப திமுக எதுவுமே பண்ணல. கணபதி ராஜ்குமார் எதை வச்சு ஓட்டு கேட்க போறான்னு எனக்கு தெரியல. கவுன்சிலரா ஜெயிச்சாங்க. கவுன்சிலரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப அங்க இருக்கிற திமுக காரங்க டிச்சு பிரச்சனைக்கு வரதில்லை. மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க, டிச் எடுக்க வரதில்லை, லைட்டு பிரச்சனைக்கு வரதில்லை, குப்பை பிரச்சனைக்கு வரதில்லை, எதுக்குமே வரதில்லை. மக்கள் கடும் அதிருப்திட்டு இருக்காங்க. கவுன்சிலர் அப்புறம் எதுக்கு ஆனீங்கன்னு கேட்கறாங்க. அதையும் தாண்டி 3 வருஷமா ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே. என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? ஆனா அதிமுக ஆட்சியில எடப்பாடி அவர்கள் தலைமையில SP வேலுமணி அவர்கள் தான் அதெல்லாம் டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த டெவலப்மெண்ட் இல்லை. திமுக இந்த இடத்துல முன்வைக்கிறதுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்குன்னு ஒரு பேஸே இல்லாம முன்னாடி நின்று இருக்கிறாங்க. கடுமையா அவங்களையும் எதிர்க்கிறோம். அவங்க கண்டிப்பா இந்த தடவை ஜெயிக்க முடியாது, 2வது இடம் கூட வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் என்னுடைய. நேற்று குடியரகத்தில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதிமுக கொள்ளையடித்த லிஸ்ட்டை வெளியிடலாமா, இதை 40% கமிஷன் வாங்கியிருக்காங்க, அதை பற்றி நான் பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு. அவர் நிறைய விஷயம் எங்கள் அப்பா பற்றி சொன்னது ஒரு பொய் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா பொய்யா சொல்லலாம். இவர் அது பொய் நம்பர் 1. நம்பர் 2, கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகவோ மோடிக்கோ அருகதையே கிடையாது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல 6000 கோடிக்கு மேல மக்களுக்கு தெரியாம முழு பானை இதுக்குள்ள மறைச்ச மாதிரி மறைச்சு, அதே மாதிரிதான் திமுகவும் 600 கோடிக்கு 2 பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கிட்டாங்க. நீங்க தான் வெளிப்படையா எல்லாருக்குமே டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு சுத்தமா ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்னு, அவர் சொல்றாரு தாகர பெட்டி எடுத்துட்டு வந்தா இதை எடுத்துட்டு வந்தா அதை எடுத்துட்டு வந்தா சொல்றாரு, கரெக்டுங்களா? அவர் இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா? இப்ப கரூர் எலெக்ஷன் நான் பேங்க்ரப்ட் ஆயிட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட 35 லட்சம் ரூபாய் வாரமா இருக்கட்டும், அங்க மெயின்டைன் பண்ற 15 லட்சம் ரூபாய் வீடு, அது செலவுகளா இருக்கட்டும், இதெல்லாம் யாரு கொடுக்குறாங்க? நான் இன்னைக்கு சொல்றேங்க, இப்ப சொல்றேன் பாத்துங்க, நான் இன்னைக்கு சொல்றேங்க, நான் இந்த இயக்கத்துல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா 18 வயசுல இருந்து சாதாரணமா சேர்ந்து படிப்படியா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த இயக்கம் இன்னைக்கு 18 வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு அங்கீகாரமா
உழைப்புக்கு அங்கீகாரமா இந்த மாதிரி என்ன பாரு நான் மட்டும் எழுதுற நிறைய பேர் இருக்காங்க. இந்த தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி பேராஷூட் வந்து குதிச்ச மாதிரி ஜங்குன்னு வந்து குதிச்சு எந்த வேலையும் செய்யலாம் 33 மாசத்துல எதுவுமே பட்டாலும் டைரக்டா வந்து இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூர்ல அவர் இங்க கேண்டிடேட் ஆனோன்னு என்ன பேசுறாங்க நான் சொல்ல விரும்பல. நீங்களே உங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட போய் கேளுங்க அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லல. அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. பிஜேபி கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது, திமுகவும் கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது. 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேரும் டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி தான், வேற எதுவுமே கிடையாது. இல்லைன்னா எதுக்கு சம்மந்தமே இல்லாம திமுக பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம். எங்க போனாலும் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட வேண்டியது, ஹிந்தி படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது, நம்ம பசங்களெல்லாம் ஏமாற்ற வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, ஹிந்தி எல்லாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு ஒரு ஈவெண்ட் நடத்த வேண்டியது. இப்போ கேலோ இந்தியாங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. அந்த ஈவெண்ட்டை இங்க நடத்தியே அவங்க யார் சொன்னா? இவரா போறாரு, பாஜக மோடி அவர்களை பர்மிஷன் கேட்கிறாரு, வர்றாரு, இங்க நடத்துறாரு. அதுல ஸ்டாலின் ஆடுறாரு, மோடி பிடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இது மக்கள் வந்து பார்க்காமலாம் இல்ல, எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் அவங்க என்ன பண்றாங்க. ஸோ அதனால திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான். நீங்க இந்த கரப்ஷன்லயா இருந்தாலும் சரி, இந்த ஈவெண்ட் கேலோ இந்தியா ஃபங்க்ஷன் எடுத்தனாலும் சரி, 2 பேருமே ஒண்ணுதான். உங்களை ஒரு பொருட்டாவே சந்திக்கிறேன் கோவிலுக்கு நான் வந்து ஓட்டு கேட்கிறேன். மோடியோட சாதனை சொன்னா ஓட்டு கேட்கறப்ப அதை வச்சு ஜெயிக்க போறேன். மோடியோட சாதனை கோயம்புத்தூர்ல இருந்து நான் சொல்றேங்க, டைரக்டா சொல்றேன். ஒரு பிரதமர், பாரதத்தின் பிரதமர் இங்க ரோட் ஷோக்கா வராது. ரோட் ஷோக்கு வரீங்க, ரோட் ஷோ ஏதோ உங்க கட்சிக்காக நீங்க பண்றீங்க, அது இத்தனை தடவை இப்ப எதுக்கு வரீங்கன்னு தெரியல, வரீங்க. கோயம்புத்தூரின் பெருமைகளை பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குது கோயம்புத்தூர்ல. எதுக்காக நீங்க போயிட்டு ஒரு பிளக்ஸ் வச்சு அந்த பாம் பிளாஸ்ட் நடந்ததை பத்தி ஒரு பூவை போட்டு சாமி கும்பிட்டு ஒரு பாரதத்தின் பிரதமரா என்ன நீங்க சொல்ல வரீங்க? என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க? பாஜக என்ன சொல்ல வருது? இங்க ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், நடக்கக்கூடாத சம்பவம், கோவை மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் மறக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சம்பவத்தை, அத 30 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இத்தனை வருஷமா விட்டுட்டு, ஏன் 33 மாசமா இருந்த அண்ணாமலையும் சரி அதை பத்தி எதுவும் வந்து பண்ணல. இவரும் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்ப எதுவுமே பண்ணல. இப்ப விடுதுக்குன்னு போய் எலெக்ஷன் அப்ப நீங்க பண்றது எதுக்காக பண்றீங்க? நான் சொல்லவே மாட்டேன். மக்களுக்கு தெரியும். இந்த காரணத்துக்காக மட்டும்தான். ஏன்னா ஒரு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷனே அதுல இருந்து மறந்துருச்சு அந்த சப்ஜெக்ட். சோ இத்தனை நாள் கழிச்சு இதை ஞாபகப்படுத்தி இப்போ ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு பிரதமரா இருக்கீங்க, ஒரு பிரதமரா இருந்து ஒரு முதலீட்டாளர் வரணும்னு நினைக்கிறப்போ இப்ப இந்த மாதிரி அந்த அசம்பாவித சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்க முதலீடு பண்றவங்களுக்கு? கோயம்புத்தூர் ஒரு புண்ணிய பூமி தான், சூப்பரா. அதாவது இந்த மத நல்லோட நாங்க ரம்ஜானுக்கு போவோம், கிறிஸ்துமஸ் வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம், இப்படித்தான் இருக்கும். இதை வந்து நீங்க மத்த இடத்துல நீங்க ஹிஜாப் இஷ்யூ மாதிரி என்னென்னமோ பண்ணி ஏதோ பிரச்சனை அங்க மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க, ஏசி கார்ல போயிட்டு இருக்கீங்க ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு. இது கோயம்புத்தூர்ல நடக்காது. திமுக இந்த பக்கம், பாஜக அந்த பக்கம். பாஜக வன்முறை தூண்டி மக்களை பிரிச்சு இதுக்காக பண்றது நாங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வர முடியாததற்கான ஒரே காரணம் நம்ம வந்து மனிதநேயத்தை வச்சிருக்கிறவங்க தமிழர்கள். இங்க வந்துட்டு அதை இதை மாத்தி பேசுறதுதான் காரணம். திமுக குடும்ப கட்சி. இப்ப நான் கேட்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துட்டு போறீங்க, என்ன செங்கல் எடுத்துட்டு போய் நீங்க இப்படி கையில காமிச்சு ரோட்ல நின்று போன தடவை ஓட்டு கேட்கணும் டிராமா பண்ணுங்க. இந்த தடவை அதே மாதிரி செங்கல் எடுத்துட்டு நிக்கிறீங்க. உங்க இத்தனை எம்பி இருந்தாங்க, ஒரு நாளாவது பாராளுமன்றத்துல செங்கலை கூப்பிட்டு போய் எதாவது காமிச்சு எதாவது பேசி இல்ல அதை பத்தி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அது மூலமா இங்க வெயின் சொல்றேன்னு ஏதாவது பண்ணிருக்காங்களா? இல்ல. வெறும் டிராமா, வெறும் நாடகம், அதை மட்டும் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் வரவே மாட்டாங்க. இந்த சைடு பார்க்க முடியாது. இப்ப என்ன உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருக்கிற கோயம்புத்தூர்காரர் யாராவது போய் பார்க்க முடியுமா? எதாவது கேட்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எடப்பாடியார் இருந்தப்ப இங்க எஸ்பி வேலுமணின்னு எப்ப வேணா போய் பார்க்கலாம், டக்குன்னு போனா எடப்பாடியார் எப்ப வேணா போய் பார்க்கலாம், என்ன தேவைகள் வந்தது. அதே மாதிரி அண்ணாமலையும் ஊருக்காரரே இல்ல. இப்ப ஏதோ அவர் வந்து எல்லா பக்கம் சுத்திட்டு இருந்தாங்க, இஷ்டம் இல்லாம தான் இங்க நிக்கிறேன்னு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஏதோ வந்து நான் இங்க விருப்பம் இல்லை, நீங்க எல்லாருமே பாத்தீங்க, நான் அதை சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் அவர் போயிருவாரு, மாநில தலைவர் அங்க இங்கேயும் போயிருவாரு. இங்க யாரு இருப்பா? நம்ம ஊரு, நம்ம காத்து, நம்ம தண்ணி. இந்த பிரச்சனை யாருக்குங்க தெரியும்? பக்கத்து அபார்ட்மெண்ட்கார வந்து நம்ம அபார்ட்மெண்ட் பிரச்சனையை சொன்னோம்னால எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கணும்னு சொல்ற காலத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு இதை வந்து இங்க சொன்னா அதுல 2 டிகிரி கூடிடுச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப வந்து நகையா தான் நான் பாக்குறேன். அவர் களத்தில் இல்லைங்க, தெளிவா சொல்றோம். மக்களை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் டெய்லி. அதன் அடிப்படையில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அண்ணாமலையோ பாஜகவோ களத்தில் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல,
தமிழ்நாட்டிலேயே இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப பாருங்க என்ன பர்சனலா இப்படி அட்டாக் பண்றாரு, அது அவர் பயப்படுறாரு, அவ்வளவுதான். அப்புறம் மோடி எங்க பார்த்தாலும் தமிழ்ல 4 திருக்குறள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா திருக்குறள் சொன்னா உடனே நாங்க திருக்குறள் நல்லா சொல்றாரு, சரி ஓகே நம்ம போய் அவர் ஓட்டு போடுவோம். இப்படி எல்லாம் புத்திசாலியான மக்களுக்கு, கோவை மக்களானாலும் தமிழக மக்களானாலும் சரி, ரொம்ப புத்திசாலியான மக்கள். இப்ப சொல்றாரு நம்ம ஒரு ஹாட்லைன் இருக்கு, நான் போன் பண்ணா உடனே பிரதமர் எடுப்பாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணு. அப்ப 3 வருஷம் நீங்க மாநில தலைவரா இருந்தீங்க, அப்ப வந்து நீங்க போன் பண்ணா உங்க பிரதமர் எடுக்கலையா? அப்போ உங்களால சொல்ல முடியாதா? அப்ப நீங்க அரசு பதவி இருந்தா மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஏதாவது தேவையான சொல்லுவீங்களா? அது போன தடவை கரூர் தான் என் சொந்த ஊரு, மண்ணின் வாசனைன்னு சொல்லி நிறைய கரூர் எலெக்ஷன்ல அவர் பேசுனது நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த தடவை கோயம்புத்தூர் தான் எங்க ஊர் அப்படிங்கிறாரு. அரசியலுக்காக என்ன வேணா பேசலாங்க. உண்மை என்னன்னா, நமக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை. சார், கோவையில் 60% வாக்குகளை வேண்டாம்னா பாஜக பெறும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நீங்க முதல்ல நம்புறீங்களா சகோதரர்? நம்பல இல்ல. இதேதான் 60% வாக்கு பாஜக கோயம்புத்தூர்ல வாங்குச்சுன்னா நான் இன்னும் அரசியல் உட்காலிக்கிறேன். 1998ஆம் ஆண்டு கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை போதான் முடிவெடுச்சது. சம்பந்தத்தை மீண்டும் பிரதமர் வந்து ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. இதே போல அந்த மாதிரி ஒரு போக்கால அவசரமா நிலைகளை வந்து ஏற்படுத்தி இங்க வந்து தேர்தல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்குறாங்களா? அது தமிழக காவல்துறை என்ன முன்னேற்பாடு இல்லைங்க. அவங்களோட எண்ணமே வந்து பிரித்து ஆளுவதுதான். அதுதான் வந்து எல்லா பக்கம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அவங்க என்ன போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி எண்ணங்களை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை, கோயம்புத்தூர் எப்படி வளர்க்கணும், இதையெல்லாம் பேசாம இந்த சைடு ஏன் போறீங்க, அதுதான் முக்கியம். இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்னு பெங்களூர் பாக்குறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பெங்களூர் இருக்கிற மாதிரி வாட்டர் ப்ராப்ளமோ இல்ல டிராபிக் ப்ராப்ளமோ இதெல்லாம் இல்லாம கோயம்புத்தூர் போனா என்ன பண்ணும், இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்களா? என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு பில்லூர் திட்டம் அதிமுக இருந்து கொண்டு வந்து எடப்பாடியார், எஸ்பி வேலுமணி இதெல்லாம் பண்ணங்காட்டிக்கு தான் இன்னைக்கும் சிறுவாணியில தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. இதுக்கு ஏதாவது திமுக பண்ணிருக்கா? பாஜக இதை பத்தி ஏதாவது பேசியிருக்கா? இல்ல. இன்னைக்கு இப்போ வந்து டிராபிக் நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பெங்களூர்ல இருக்கோம், நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகி எங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க சென்னைக்கு, இந்த பக்கம் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப டிராபிக் அதாவதுங்க, ஒரு சிட்டி டெவலப் ஆகணும்னா நம்ம வந்து அந்த சிட்டி 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கணும். என்ன பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்பா இருக்கணும்னு எங்க கோயம்புத்தூர். அப்படின்னா விமான விரிவாக்கம் வேணும். அது 20 வருஷமா இருந்தது. எங்க ஆட்சியில தான் வந்துட்டு பினான்ஸ் செக்ரட்டரி இந்த மற்றும் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு எஸ்பி வேலுமணி எடப்பாடி கூட்டமெல்லாம் போட்டு இந்த இடம் நம்மளால வந்து மூவ் பண்ணி நிலா எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். திமுக ஆட்சி வந்து மத்திய முடங்கி. அதை பத்தி பேசுறாரா? எதுவும் பேசல. யாரை பத்தி கணபதி ராஜ்குமார் பேசியிருக்காரா? எதுவும் பேசல. இங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசல, கோயம்புத்தூர் அடுத்த ஃபியூச்சர் ஸ்டார்ட் அப் ஹப் அதை பத்தி பேசல. கோயம்புத்தூர் வை கான்ட் இட் பி an ஐடி ஹப்? ஐடி ஹப்பா கோயம்புத்தூர் பெங்களூர் போகாம இங்க கொண்டு வர என்ன பண்ணலாம் அதை பத்தி பேசல. இங்க வேலை வாய்ப்பு அதிகமா உருவாக்குறதுக்கு என்ன வேணும் அதை பத்தி பேசல. இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நான் இங்கதான் இருக்கேன், எங்க வீடு இங்கதான் இருக்கு, கரூர்ல இல்ல, இங்க இருக்கு. ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆன்சரபிளா இருப்பேன், கூப்பிட்டா ஓடி வரக்கு ரெடியா இருப்பேன். இந்த ஊர் கோயம்புத்தூருங்க. சும்மா நான் வந்து அவர் சொல்ற மாதிரி தான் சும்மா அந்த பில்டப் போடுவார். அந்த மாதிரி சாதாரணமா ஒரு வேலைக்கு போய் இல்லாம நம்ம வந்து இந்த இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு எங்க தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம்னா ஏதோ ஒரு நல்ல விதமா எங்க தலைவர்கள் மாதிரி இங்க இருக்க அமைச்சர்கள் மாதிரி அவங்க வழியில கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். அதனால நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராவது உறுதி. உறுப்பினர் ஆன பிறகு கோயம்புத்தூர் 5 வருஷம் என்ன பண்ண போறேன் நான் ப்ராமிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷம் ரிவ்யூ வைப்பேன். நான் ஐஎம் அஹமதாபாத்ல ஜெனரல் செக்ரட்டரியா மாணவர் தலைவனா இருந்தப்ப அப்படித்தான் பண்ணேன். ஒரு வருஷம் நான் இருந்தேன், இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன். இந்த 9 பாயிண்ட் பண்ணிட்டு இதனால பண்ண முடியல, இதுதான் காரணம்னு சொன்னேன். அப்படி டிரான்ஸ்பரண்டா எவ்ரி இயர் ஒரு பிரஸ் மீட் இருக்கும், ஒரு ரிவ்யூ இருக்கும். நீங்க கேள்வி கேட்கலாம், இந்த வருஷம் என்னோட பிளான் என்ன, கோயம்புத்தூரை நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்றேன், நான் என்னென்ன பண்ணிருக்கேன், ஃபெயிலியர்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ண முடியல, ஏன் அதை பண்ண முடியல, பிரஸ் அண்ட் மீடியா மக்கள் மற்றவங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். 2வது வருஷம் எப்படி இன்னும் கோயம்புத்தூரை டெவலப் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டு போறது டெவலப்மெண்ட் இந்த சிட்டினா. மீண்டும் வந்தா பாஜக ஆட்சிக்கு வரும், அதனால வந்தா நான் வெற்றி பெற்றதா திட்டங்களை வளர்ச்சி கோவைக்கு வரும் சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க பாஜக ஆட்சியில் இருந்து எத்தனையோ மாநிலங்கள் எடுத்துருக்காங்க. எத்தனை மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு இருக்கிற முதல் 5 இடத்துல எத்தனையோ எடுத்துக்கோங்க, இல்லாம தரவுகள் எடுத்து பார்த்தா இல்லாம தான் இருக்கு. பாஜக ஆள்ற மாநிலங்கள் எல்லாருமே இந்தியால டாப்லயா இருக்கு இல்லையே. இங்க நம்ம ஆள்ற
தமிழ்நாட்டில் அது அதிமுக பண்ணப்ப பாருங்க கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அதான் நான் டீடைல்ஸ் எல்லாமே சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்ப இன்னைக்கு வந்து திமுக மறுபடியும் வந்து அகைன் ஒரு முடக்கிற மாதிரியான செயல்லாம். அதுவும் இங்க போட்ட வேட்பாளர் மேல யாருக்குமே திருப்தியில திமுக. நீங்களும் பேசியிருப்பீங்க பத்திரிகை நண்பர்கள், நான் சொல்ற யதார்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன உண்மைங்கிறது தெரியும். யார் எங்க உட்காந்து இந்த வேட்பாளர் போட்டாங்கன்னு வெளியே மக்கள் என்ன பேசுறாங்க, பத்திரிகை மக்களாருக்கும் வெளியேங்கிறது நமக்கு தெரியும். டெவலப்மெண்ட் 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 கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் வேணும், அதுதான் எனக்கு வேணும். இது மூலமா அடுத்த ஒரு 50 வருஷத்துல ஒரு நல்ல வெளிநாட்டிலேயே நம்ம கோயம்புத்தூர் வந்து மும்பை கூட டெல்லி கூட கம்பேர் பண்ணுவோம், ஒரு நியூயார்க் சிட்டி மாதிரியோ இல்ல ஒரு சிங்கப்பூர்ல இருக்க ஒரு சிட்டி மாதிரியோ அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் டெவலப் ஆகணும்னா இன்னைக்கு என்ன அடித்தளம் வேணும் அப்படிங்கறத யோசிச்சு பண்ணக்கூடிய ஒருத்தர்னாலதான் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு ஃபியூச்சர் கொடுக்க முடியும். அந்த ஆள் எங்க கட்சியும் எங்க தலைவர்களும் எங்க அண்ணன்மார்களும் நானும் நான் உறுதியா நம்புறேன். இங்க இருக்கிற அனைவரும் இளைஞர்களுக்கும், நான் இளைஞர் இங்க நிக்கிறேன், இளைஞர்கள் அனைவரும் ஒரு இளைஞருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், அண்ணாமலை போய் 20,000 புக் படிச்சுன்னு சொல்றாரு. அவர் எங்க அப்பாவை பத்தி ஒரு தவறா போய் சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு 39 வயசு 38 வயசு அவருக்கு ஆச்சு. நான் கணக்கு போட்டா கூட 14,000 13,000 14,000 15,000 நாள் தான் வருது. ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு புக் கூட படிக்க முடியாது. அப்படி படிச்சுட்டாலே அவ்வளவு புக்ஸ் தான் படிச்சுக்க முடியும். 20,000 புக் ஒருத்தர் படிச்சா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க போறாரு, அங்க போனா நான் ஒரு ப்ரௌட் கன்னடிகா, நான் வந்து இந்த இஷ்யூ அந்த இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு அது இருந்தாலும் கன்னடம் தான், அது இதை மறக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்றாரு. இப்ப இங்க வந்து நான் ப்ரௌட் கோயம்புத்தூர்காரன். இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்ற முடியாது. என்கிட்ட யதார்த்தம் இருக்குங்க. நீங்க என்ன கேளுங்க, நான் தப்பு பண்ணா ஆமாண்ணா தப்பு பண்ணிட்டேன்னா இதை சரி பண்ணிக்கலன்னா இதனால இந்த தப்பு நடந்துச்சுனான்னு சொல்லுவேன். அதுதான் உண்மை. ஓப்பனா இருக்கணும், ஃபீட்பேக் கிடைக்கிறது. பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டாலே நீ எந்த பார்ட்டி நான் எந்த பார்ட்டி, ஏங்க பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கணும். கேட்டாதான் தப்புகள் தவறுகள் நடந்தா அது வெளியே வரும். அது வெளியே வந்தாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்களுக்கு நல்லது நடந்தாதான் நாடு நல்லா இருக்கும், வருங்காலம் நல்லா இருக்கும். அப்படி நீ என்ன கேட்கிற நான் என்ன கேட்கிறேன், அந்த அரகன்ஸ் இது எல்லாமே மக்களுக்கும் ரசிக்கல, பிடிக்கல. கண்டிப்பா கோயம்புத்தூர் அடுத்த கட்டத்தை நோக்கி போவது உறுதி. நான் இங்க ஜெயிக்கட்டும். பாஜக வந்து இந்துத்துவா மெயினா கையில எடுத்து செயல்படுறாங்க. எப்படி பாஜக இந்துத்துவாவை தான் கையில எடுத்து செயல்படுறாங்க. அவங்க அதை எடுத்து செயல்படுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி நான் சொல்றது என்ன, அவங்க அதை எடுத்துக்குவாங்க. திமுக குடும்ப அரசியல் எடுத்துக்குவாங்க. இது ரெண்டை வச்சுதான் அவங்க 2 பேரும் போயிட்டே இருப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது சார். மத்தியில வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஆட்சி அமைக்க 400 எம்பிக்கு மேல ஜெயிச்சு நாங்க பண்ணுவோம். இங்க இருக்கிற ஜெயிப்பாளர் ஜெயிச்சு யாருகிட்ட கொண்டு போய் வந்து தேவைகளை கொண்டு போய் மனு கொடுப்பாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியுங்க. நிக்கவே மாட்டேன் நீங்க சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை 400 சீட் ஜெயிக்குமே. ஆனா கோயம்புத்தூர்ல நான் நிக்கிறேன், நான் சீட் கொடுங்க வந்து நிக்க வேண்டியதானே. பயம் சார், பயத்துல யாரு வேணா என்ன வேணா பேசலாங்க. 400 பூரா நம்பர் கூட அவங்க சொல்லலாம். மக்கள் வாக்களிக்கணும்ல. வாக்கு ஜனநாயக நாடு, வாக்களிச்சாலும் ஜெயிக்கணும். சும்மா வாயில சொல்லிக்கலாம். அதெல்லாம் தேவையில்லாத ஜனநாயக முறையில ஜனநாயகத்தை நாங்க என்னைக்குமே நம்பிட்டோம். வந்து என்னைக்குமே தவறாதுன்னு பேச முடியாது. ஜனநாயகத்தை நான் நம்புறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த ஜனநாயகம் அது இருக்கிறதுனால தான் நாடு இன்னைக்கு போயிட்டு. யாருங்க? பிஜேபிங்களா? சார் பிஜேபி இதை திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதான் அவருக்கு சொன்னது தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் தமிழக மக்களவை உங்களுக்கே சொல்றேன், இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச் 39 சீட்டு பிஜேபி ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டில் நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நாங்க இங்க இருக்கிற நாங்க 10 பேர் அரசியல் விட்டு போயிடுறேன். உங்களை கேட்காம கூட நான் சொல்றேன், அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எனக்கு. 60% வாக்கு எடுப்பாங்களாம், 39 சீட்டு ஜெயிப்பாங்களாம். சார் இது வந்து பிம்பத்தை நம்பியே நம்ம பண்ண முடியாது சார். சும்மா ஏதோ ஒன்று பிம்பத்தை அப்படியே உருவாக்கி சோசியல் மீடியால போட்டு ட்ரெண்ட் பண்ணி பல நிலவரம் என்ன. இங்க இருக்கிற ராமசாமி அண்ணன், குப்சாமி அண்ணன், ரமேஷ், சுரேஷ், சுகன்யாவும் சுஜித்ராவும் இங்க இருக்கிற மக்களும் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன. நான் இன்னொன்னு சொல்றேன், இப்போ வெள்ளலூர் எங்க ஆட்சியில அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. அதனால தான் ரேங்கிங் எல்லாமே இருந்தது. இப்ப பாருங்க அந்த இடத்துல வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்மெல் வருது, ஒரு இது அதை சரியாவே நம்ம மெயின்டைன் கூட பண்றது. இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலைக்கு தெரியுமான தெரியல. இப்ப நீங்க நான் சொல்றேன் பாருங்க, மக்களை நீங்களா இருந்தாலும் பத்திரிகை நண்பருக்கு தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்றது கேட்டுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா பெரிய ஒரு பக்கம் எடுத்துட்டு நிப்பாரு. ஏதோ கோயம்புத்தூர் மேனிபெஸ்டோ மிளிர்கிறது ஒளிர்கிறது அந்த மாதிரி 4 பேர் வச்சுக்குவாங்க, 2 டிசைன் போட்டுக்குவாங்க. முன்னாடி வந்து நின்று ஒரு 25 பாயிண்ட் யாராவது கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் நான் எம்பி யாராவது செய்வேன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சும்மா டிராமா தான், ஏதோ லிஸ்ட் போட்டு யார் வேணா சொல்லலாம். இங்கிருந்து அடுத்து கோயம்புத்தூர் எங்க வேணா சொல்லுங்க, நான் வந்து இங்கிருந்து சைக்கிள்ல 2 வீலர்ல போய் காமிப்பேன். அங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியும். இந்த ஊர் பையங்க, இந்த ஊர் பையனுக்கு நீங்க எல்லாம் நிப்பீங்க கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெளியில வந்து கரூர் சொல்லவே ஓட்டு என்றதுக்கு ஒரு 40 நாள் கேப் இருக்குது.
ஸ்கூலுக்கு வெளியவே உட்காந்துக்கலான்னு இருக்கிறேன்னா பாஜக நம்ப முடியுமா? திடீர்னு கட்டி கட்டி உனக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா டியூட்டி பார்த்து அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கு, ஏன்னா வெளியில வந்து இப்படி வணக்கம் போட்டு பயங்கர அப்படியே ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இருந்துட்டு அச்சாங் பாருங்க 6500 கோடி ஸ்கேம்ல, அப்பா சாமி உலகமாக நடிப்பு. அதுதான் டிஎம்கே வந்து 600 கோடி. நம்ம தெளிவா இருக்கணும். அதெல்லாம் வந்து எங்க தலைவர்கள் இருக்காங்க, இங்க இருக்கிற அமைச்சர் பெருமல் இருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவு எல்லாம் களம் இல்லாமலாம் நாங்க இல்ல, களத்துல ஃபுல்லா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு என்னன்னு தெரியும், திராவிட கட்சி பாரம்பரியம் கட்சி இவங்க யாருக்கு இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஆளுக்கு சொல்லலாம் இவ்வளவு சீட் அவ்வளவு சீட்டுன்னு சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஏன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் சொல்றாருல 60%. அதே மாதிரி கணபதி ராஜ்குமார் என்ன கேளுங்க, அவர்கிட்ட நான் சவால் வருதா, நாம வாங்க ஒருத்தைக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசுவோம். அதாவது நான் திமிர்ல பேசுறேன், நீங்க ஒரு கேண்டிடேட் நான் ஒரு கேண்டிடேட், ஆக்கப்பூர்வமா நம்ம என்ன பண்ணலாம் வாங்க பேசுவோம். யார் நல்லா முன்னாடி கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, கோயம்புத்தூர் மக்கள் பார்ப்போம், இளைஞர்கள் பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம், அதை வச்சு முடிவெடுப்போம். இந்த மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுப்பு வரணும் தான் எங்க இயக்கமும் நிற்குது, எங்க தலைவர் நினைக்கிறாங்க, இங்க இருக்கிற எங்க அண்ணன்மாரும் நினைக்கிறாங்க, நாமளும் அதான் நினைக்கிறோம், எங்க கட்சிக்காக நினைக்கிறோம். ஏன்னா டெவலப்மெண்ட் தாங்க நமக்கு தேவை. அதுக்காக தானே வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. டெவலப்மெண்ட் இதுவரைக்கும் கோயம்புத்தூர் கொடுத்தது அதிமுக ஒரே காரணத்தினாலதான் 11 தொகுதிகள் இங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா இந்த பாலம் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு இந்த பாலம் எல்லாம் கட்டதுக்கு அப்புறம். இந்த பாலம் எல்லாம் வெளியூர் போயிட்டு வந்தவங்க பார்த்துட்டு ஹைதராபாத் மாதிரி இருக்கு, ஒரு பெங்களூர் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். இந்த லேக்ஸ் டூர் வாரதா இருக்கட்டும், பொள்ளாச்சி ரோடு இது போட்டதா இருக்கும். எனக்கு அதாவது நீங்க கட்டியிருக்கக்கூடிய பாலங்கள்லாம் பரமபத விளையாட்டு மாதிரி இருக்கு, ஒரு தெளிவெல்லாம் பண்ணிருக்கீங்க. திமுக சூசைட் பாலம் சொல்லாங்கண்ணே, இன்னைக்கு யாரு நாங்க இறந்துருக்கா சும்மா சொல்றதுக்காக சொல்லல. இன்னைக்கு திமுக காரங்க சந்தோஷமா போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியா ரைட் ஆயிருந்தா ஏறி இறங்கி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வேணுமோ அப்படி அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கிற இன்ஜினியர்ஸ் கரெக்டா போட்டு கட்டிருக்காங்க. உட்கட பாலம் எடுத்தா கூட அழகா போய் இறங்குற மாதிரி தான் இருக்கு. குறை சொல்றவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப கூட பாருங்க உட்கார்ந்து இதுக்கு பதில் சொல்றாங்க. அவர் வந்து தந்தை பத்தி பேசுறங்காடி எல்லாருமே புண்பட்டு போன் பண்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் போன் பண்றாங்க. நான் சாதாரணமா எடுத்துக்காலும் சிங்கானூர் மக்களே போன் பண்றாங்க, மன்னிப்பு அவர் கேட்கணும். நீங்க எம்பி ஆனீங்கன்னா கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் கொண்டு வரீங்களா? அண்ணா நான் எம்பி ஆனா ஒரு விஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். 5 ஆண்டுகள்ல ஆண்டு நான் என்ன பண்ணுவேங்கிற அளவுக்கு தெளிவா இயர்லி மேனிஃபெஸ்டோ போட்டு கொடுப்பேன். இந்த ஆண்டு என்னோட டார்கெட் இதுதான், இதை நோக்கிதான் என்னோட பயணம் இருக்க போகுது. நிறைவுல இதை நான் முடிச்சிருக்கேன், இதை நான் பண்ணல. அடுத்த ஆண்டு என்னோட பயணம் இதுதான். ஏன்னா இப்ப நீர் மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு, வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு இந்த மைக்கோ இந்த செல்போனோ அது இது இல்லைன்னா கூட 50 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைகளும் பெரியவங்களும் வாழ முடியும். 50 வருஷம் கழிச்சு விவசாயி இல்லைன்னா சாப்பாடு கேட்கணும் போவோம், வாழ முடியுமா? அப்ப தண்ணி வேணும், நிலவளம் வேணும், நீர் வளம் வேணும். அதையும் தாண்டி தொழில் பண்றதுக்கான எக்கோ சிஸ்டம் வேணும். இளைஞர்கள்லாம் பெங்களூர் நோக்கி ஏன் போகணும்? இங்க ஸ்டார்ட் அப் ஹப் வேணும். இந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. இது வந்து ஆசை, நம்ம ஊரு நம்ம சிட்டி நம்ம இப்படிதான் பண்ணணுங்கிற அந்த ஆசையில நான் பேசுறேன். வேற ஒன்றும் சும்மா இந்த தேர்தலுக்காக பேசுறேன், உணர்வு பூர்வமா பேசுறேன். அதுதான். ஆனா இப்ப டிஎம்கேல இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து அதிமுக வந்து திமுக அவருக்கு வந்து சீட் கொடுத்து இவ்வளவு திமுக வந்து நிறைய பிரபலங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு சீட் கொடுத்தது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அவர் அதிமுக வந்ததுனால அதிமுக வாக்குகள் நிறைய பிரிச்சு கொண்டு வந்து திமுக வந்து இங்க கஷ்டப்பட்டு எங்க ஆளுங்க தொண்டர் தோழர் இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு வந்து நான் ஜெயிக்கிறேன்னா வர நாடாளுமன்ற தேர்தலில் அது எனக்காக இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் இங்க வந்து செஞ்ச பணிகள் இருக்கிற 2 கோடி தொண்டர்கள் எங்க கட்சிக்காரங்க உணர்வு பூர்வமா நம்மளோட கேண்டிடேட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாளைக்கு ஜெயிச்சுட்டு என்னாலதான் ஜெயிச்சேன்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு தவறான யாருக்கு? கட்சிக்காரங்க உணர்வோ என்ன வேலை செஞ்சு ஜெயிக்கிறது தான், அவங்களோட உழைப்பு தான். இல்ல அவர் முன்னாடி எல்லாம் யாரு கார்லயே 4 பேர் இருக்க மாட்டாங்க சார். அவர் வந்து ஒரு ஜென்டில்மேனா இருந்தா அவர் மன்னிப்பு கேட்கணும் சார். ஒரு இறந்த எனது தந்தை, அவர் வந்து அவரை பத்தி தவறா இந்த மாதிரி பேசுறாரு, நடக்காத ஒரு விஷயத்த பேசுறாரு. எங்க சொந்தக்காரங்க எங்களோட கட்சிக்காரங்க எங்க கட்சி உணர்வுகளை பேசுறாரு. இதுக்கு முன்னாடி எங்க தலைவர்களை பத்தி எல்லாம் பேசி ஆல்ரெடி எங்க கட்சி உணர்வுகளை சீண்டினங்க அடித்தா எங்க தொண்டர்களை ரொம்ப கோபமா இருக்காங்க. வரணும் அதெல்லாம் தெரியாம இங்க வேற வந்து நிற்காரு. ஸோ இப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்டா அவர் ஒரு ஜென்டில்மேன். மன்னிப்பு கேட்கலன்னா அது என்னங்கிற அந்த ஜட்மெண்ட்டை மக்களாக இவங்களுக்கும் பிரஸ்மே நான் விட்டுறேன். அது நான் பேசக்கூடாது சார். நீங்க தான் கவுண்டர் பண்ண போறீங்களா? எது சார்? அதுதான் நான் சொல்லிட்டேன் என்னோட பதில் ஆல்ரெடி. அதான் அவரோட கேள்வி. இப்ப நான் சொன்னது அவர் ஒரு ஒழுக்கமான ஜென்டில்மேனா இருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்.
தவறுங்க அவர் இறந்தவரை பத்தி இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஐ லீவ் த ஜட்ஜ்மெண்ட் டு யூ. அப்புறம் என்ன மாதிரி ஆளுக்கு எங்க எம்பி கேண்டிடேட்டா இருக்காங்க நீங்க டிசைட் பண்ணிக்கணும். நிறைய வேட்பாளர்கள் எனக்கு அது தெரியல சார். அது செக் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்ஸ் எனக்கு பர்சனலாக தெரியாது. உங்க அப்சர்வேஷன்ல அண்ணாமலை மன்னிப்பு கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க எனக்கு தெரியல சார். ஏன்னா அவர் வந்து நிறைய தப்பா சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். எப்பயுமே சார் யாருமே ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக். அப்பதான் வந்து எடுத்துக்க முடியும், அதை வந்து திரும்ப போட முடியும். நீங்க கேட்டு பாருங்க, அடுத்து வருவார் பிரசிடென்ட், நீங்களே கேட்டு பாருங்க. வளர்ச்சிக்கு நேரடியா பேசணும்னு சொல்லி நீங்க சவால் விட்டுருந்தீங்க. இன்னும் அவருக்கு பதில் எதுவும் கொடுத்துருக்காரா? ஏன் ஒன்றும் பதில் கொடுக்குறேங்கிறது அதை நீங்க அவர்கிட்ட தாங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்றது? நான் தான் இப்போ அவருக்கு மட்டும் இல்லையே, கணபதி ராஜ்குமார் அண்ணன் தான் நான் சொல்றேன் வாங்க பேசுவோம் அப்படின்னு தான் சொல்றேன், மேடை போட்டு பேசுவோம் தானே சொல்றேன். அவங்க யாரும் சொல்றாங்க ஃபீட்பேக் நீங்க தான் அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன். ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் சார். திரும்ப நான் சொல்றேன். நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். இப்போ அவரோட மச்சான் வந்து ஒரு பாரி வச்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா 5 உயர்ந்துருக்கான். இன்னொருத்தவங்க பார்த்தா நீங்க செக் பண்ணுங்க, நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. காது வழி செய்தி வந்து சொல்றேன். அது எப்படி வந்துச்சு 3 வருஷத்துல 33 மாசத்துல 33 மாசம்னா நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க எப்படி உங்களால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது, செலவு பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது? அவரு தான் பதில் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், எனக்கு அவர் பர்சனல் இதுன்னு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் கோயம்புத்தூர் டு க்ரோ. கோயம்புத்தூர் மக்களும் வளரணும். அதுக்கு இங்க இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில தான் வளர்ச்சி வந்திருக்கு. எங்க எடப்பாடியார் எஸ்பி வேலுமணியன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வழியில இங்க எம்பி கேண்டிடேட்டா ஆகி நானும் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். மற்றபடி சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லணுங்க, சும்மா வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட புறந்தள்ளி போயிருக்கேன். மறைந்தவர்களை பத்தி பேசக்கூடாது, கடுமையாக அது மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக முன்னாடி வேற ஒன்று.